நமக்கு இருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும், நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கும், இதுவரை நாம் கண்ட கஷ்டங்கள் என அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைப்பதற்கும் நாம் முருகப்பெருமானை சஷ்டி விரத நாட்களில் நாம் வழிபட வேண்டுமாம். குறிப்பாக தற்பொழுது வருகின்ற 16/7/25 ஜூலை மாதம் 16ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகின்றது. இந்த ஒரு நாளில் நாம் முருகப்பெருமானை மனதார வணங்க வேண்டுமாம். இப்படி வணங்குவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களும் நமக்கு நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். முருகப்பெருமானை நாம் எவ்வளவு நாம் மனதில் நினைத்து வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் முருகனின் உருவக படத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து கூறுங்கள். அப்படி உங்களுடைய வீட்டில் வைத்த முருகப்பெருமானின் புகைப்படங்களை வைத்து கூறுவதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். முக்கியமாக நோய் நொடிகள் எதுவும் வராமல் தடுக்குமாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சிறப்பு. மற்றும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வழிபட முடியவில்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் மற்ற நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்குரிய பாடல்களையும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் அந்த முருகப்பெருமானுக்குரிய நாட்களான சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். முடிந்தவரை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கென்று விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு மலர்களை சமர்ப்பித்து உங்களால் முடிந்த மந்திரங்கள் வழிபாடுகளை கூறுங்கள். இப்படி கூறுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது வந்து சேருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு செயல்பாட்டை கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும், நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கும், இதுவரை நாம் கண்ட கஷ்டங்கள் என அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைப்பதற்கும் நாம் முருகப்பெருமானை சஷ்டி விரத நாட்களில் நாம் வழிபட வேண்டுமாம். குறிப்பாக தற்பொழுது வருகின்ற 16/7/25 ஜூலை மாதம் 16ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகின்றது. இந்த ஒரு நாளில் நாம் முருகப்பெருமானை மனதார வணங்க வேண்டுமாம். இப்படி வணங்குவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களும் நமக்கு நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். முருகப்பெருமானை நாம் எவ்வளவு நாம் மனதில் நினைத்து வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் முருகனின் உருவக படத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து கூறுங்கள். அப்படி உங்களுடைய வீட்டில் வைத்த முருகப்பெருமானின் புகைப்படங்களை வைத்து கூறுவதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். முக்கியமாக நோய் நொடிகள் எதுவும் வராமல் தடுக்குமாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சிறப்பு. மற்றும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வழிபட முடியவில்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் மற்ற நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்குரிய பாடல்களையும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் அந்த முருகப்பெருமானுக்குரிய நாட்களான சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். முடிந்தவரை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கென்று விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு மலர்களை சமர்ப்பித்து உங்களால் முடிந்த மந்திரங்கள் வழிபாடுகளை கூறுங்கள்.
இப்படி கூறுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது வந்து சேருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு செயல்பாட்டை கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும், நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கும், இதுவரை நாம் கண்ட கஷ்டங்கள் என அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைப்பதற்கும் நாம் முருகப்பெருமானை சஷ்டி விரத நாட்களில் நாம் வழிபட வேண்டுமோ. குறிப்பாக தற்பொழுது வருகின்ற 16/7/25 ஜூலை மாதம் 16ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகின்றது. இந்த ஒரு நாளில் நாம் முருகப்பெருமானை மனதார வணங்க வேண்டுமாம். இப்படி வணங்குவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களும் நமக்கு நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். முருகப்பெருமானை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மனதில் நினைத்து வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் முருகனின் உருவக படத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து கூறுங்கள். அப்படி உங்களுடைய வீட்டில் வைத்த முருகப்பெருமானின் புகைப்படங்களை வைத்து கூறுவதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். முக்கியமாக நோய் நொடிகள் எதுவும் வராமல் தடுக்குமாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சிறப்பு. மற்றும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வழிபட முடியவில்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் மற்ற நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்குரிய பாடல்களையும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் அந்த முருகப்பெருமானுக்குரிய நாட்களான சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். முடிந்தவரை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கென்று விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு மலர்களை சமர்ப்பித்து உங்களால் முடிந்த மந்திரங்கள் வழிபாடுகளை கூறுங்கள். இப்படி கூறுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது வந்து சேருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு செயல்பாட்டை கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.